மாறன் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. வள்ளி வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியுமாரா உன்னோட வலி வேதனையிலேருந்து எல்லாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன்னால் எப்படி இது எல்லாம் ஜீர்ணிக்க முடியுது? நான் பார்த்தேன்ப்பா, வீராவே நீ பார்த்துக்கிட்டு இருந்தது. அச்சோ, அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அத்தை வந்து டமாரா அடிச்சிச்சுன்னா நான் தான் சொன்னேங்கிற மாதிரி ஆகி போயிடும். இந்த மன உளைச்சல்லாம் வீரா ஃபேமிலிக்கும் நமக்கும் தேவையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அத்தை விடு, அத்தை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாட்டையும் நான் சொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன். ஐயோ, அந்த பொண்ணுன்னு சொல்லுதே. நேத்தி வேற வீரா கிட்ட அன்பா பாசமாக வேற நடந்துக்குச்சு வள்ளி. அப்படி இருக்கும்போது எப்படி இது எல்லாம் வள்ளிக்கு தெரிஞ்சிச்சின்னு தெரியலங்கிற மாதிரி வீரா கிட்ட வந்து பேச முடியாது. நம்ம வள்ளிக்கிட்டே தான் சமாதானத்துக்கு போனோம். அத்தை விடு அத்தை, இல்லைடா நானே வீட்டில் எல்லாட்டையும் சொல்ல போகிறேன். அத்தை விட்டுறத்த, இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லி காலில் வந்து விழுந்துட்டாங்க அந்த இடத்துல வள்ளி காலில். அப்போன்னு பார்த்து நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன், அத்தை கேட்குற நிலைமையில நான் இல்லைங்கிற மாதிரி சொல்லணும். இதே மாதிரி தானே உனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போனா நான் யாரை லவ் பண்ணேங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கலையா அப்படின்னு ஃப்ளோவில் வந்து சொல்கிறாங்க. சி, இது தெரியாமல் நான் காலிலெல்லாம் விழுந்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மாறன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் அப்படியே கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க. நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து கூப்பிட்டதே இல்லை இது வரைக்கும், இத்தனை வருஷம் அவர் இருந்த கோவத்தில். ஆனால் அந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் புல்லடிக்க ஆரம்பிச்சிடுது. கார்த்திக்கும் நம்ம ராகவனுக்கும் வள்ளிக்கும் என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் நம்ம கண்மணியும் அவங்க அத்தையும் இருக்காங்க, ராஜேஷோட அம்மாவும். அத்தை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவன் சந்தோஷமாக இருக்கிற முகத்தெல்லாம் கோணிட்டு போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பொறுப்பு கொடுக்க போகிறேன்டா. அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் இப்பயே சொல்லிடணும். சரியா, நீ எப்போதும் போல தான் இருப்பேன்னா ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பொறுப்பை நீ வெற்றிகரமாக முடிக்கிற வரைக்கும் தெளிவாக இருக்கணும். நான் ஒரு நம்பி உன்கிட்ட கொடுக்குறேன். செய்வியா மாட்டியா? செய்வேன்னு சொல்லுடான்னு சொல்லி கார்த்தி, ராகவன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது அவனா சொல்லணும், நீங்கள் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு அதிரடியாக மாதம் வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மாறன் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்டோன்னே, எதுவாக இருந்தாலும் செய்கிறேன். நீ வீரா கல்யாணத்தை அவங்க வீட்டை ஒரு ஆளாக நின்று நடத்தி தரணும். முடியுமா முடியாதா? சரிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கடைக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வீராவும் கடையில் தான் இருக்காங்க. வீரா வந்து மாறனை நொடிக்கு நொடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. நம்மளை பார்க்குறானாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு மாறன் மேலே காதல் வந்துடுச்சு. இருப்பினும் அந்த காதல் தானா இதுன்னு தெரியாமல் அப்படியே மாறன் மேலே என்னையே அவன் பார்க்க மாட்டேங்கிறான், என்னையே கண்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு நம்ம மாறனுக்கும் வீராவுக்கும். இருந்தாலும் வீரா வந்து அது வெளிப்படையாக வந்து காட்டலை. சரி, நம்ம கிட்டக்கு போய் நம்மளா வந்து வாலண்டரியாக வந்து பேசுவோன்னு சொல்லி வீரா வந்து அப்படியே சேல்ஸ் ஸ்கேல் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. பக்கத்தில் மாறன் வந்து இந்த பட்டுப்புடவை உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஒன்று வாங்குற வேண்டிய இடத்துல மாறன் வந்து எப்போதும் போல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி 2-3 பட்டுப்புடவை வந்து வித்துடுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து என்னது, நம்ம கிட்ட வந்தப்போ கூட அவன் வேலையில் தான் அவன் தெளிவாக இருக்கான், எப்போதும் போல தான் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறான். என்ன அவாய்ட் பண்ணுறானா, இல்லை என்ன பிடிக்கலையா அவனுக்கு? ஒருவேளை நான் அவனை பிடிக்கலன்னு சொன்னதுனால என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேற கட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வீரா அந்த இடத்துல என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க. நம்ம வீரா ஒரு பக்கம் திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து மேனேஜர் சீட்டில் வந்து உட்காடுறாங்க. சரி, நம்மளாம் வந்து வேலண்ட்ரியாக போய் கேட்க ஆரம்பிச்சிடும், இல்லாட்டி சரி வராது. என்னப்பா எப்படி இருக்க, கண்டிக்கவே மாட்டேங்கிற போல இருக்க. யாருமா நீயா? என்ன இருக்கு? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம மாறன் வந்து பேசவே மாட்டான். என்னடா என் மேலே அவனுக்கு கோவமா? சேச்சா, உனக்கான புது லைஃப் இருக்குது. அப்படி இருக்கும்போதே என்கிட்டலாம் பேசாத. அது எனக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீ சொன்னதெல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது. உனக்கு புரிஞ்சிருச்சாடா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்படியே முடிச்சிடுறாங்க. என்னாச்சு? அப்பா என்ன சொன்னார்? கல்யாண பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. பட்டுப்புடவையெல்லாம் நீ நம்ம கடையில் எடுக்க மாட்டேன், எந்த கடைக்கு போகணுன்னு சொல்லு, நானே வந்து வாங்கி கொடுத்துட்றேன். சரியா? ஒட்டுமொத்த கல்யாண பொறுப்பும் என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா அவங்க அப்பா உன்னை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கல்யாணத்து மூலியமாவது நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து நல்லபடியாக இருங்கடா. நீயும் பொறுப்பான பையன் காட்டினு வச்சுக்கேன், உனக்கும் அடுத்தது கல்யாணம் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. நம்ம கண்மணியும் அவங்க அத்தை ராஜேஸ்வர அம்மாவும் ரகசியமாக வந்து பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் மாறனுக்கு வீரா மேலே அம்புட்ட அன்பு பாசம் எல்லாமே இருக்குதா செய்யும். அந்த பாசத்தெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்?
எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் தான் தெரியல. இந்த பிரச்சனையெல்லாம் வேற மாரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, மாறனுக்கு வலியும் வேதனையும் அடிக்கடி குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி குடுத்துக்கிட்டே இருந்தா மட்டும் தான் நம்பளால சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியுங்கிற மாரி சூப்பரா வந்து பேசுறாங்க. "நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, வீரா வந்து திருப்பி வந்து டீ டைம்ல அப்படியே டீ எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. நம்ம மாறன் கிட்ட, "நான் டீ குடிக்கிறது இல்ல. டேய் வேற ஏதாவது தான் சாப்பிடுவியா? இது டீ தான்டா. அதுவும் உங்க கடை டீ தான். சரியா?" அப்படின்னு சொன்னோனே, "ஏய் நான் ஒண்ணும் அந்த அர்த்தத்திலலாம் சொல்லல. நான் சாப்பிட்றத விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "எல்லாருக்கும் வந்து ரெஸ்ட் டைம்னா, நீ மட்டும் எதுக்கு சேல்ஸ வந்து பார்த்துக்கிட்டே இருக்க? கடையில வியாபாரம் கம்மியா இருக்கு தெரியுமா? முன்னாடி விட எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டேய் ஆடிட்டர் டீம் இருக்காங்க. ஒரு பக்கம் எனக்கு கூட அப்டேட்டா வந்து வரல. ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வரக்கூடிய எண்ணிக்கைய வச்சே இன்னைக்கு எத்தன பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு ஜஸ்ட் லைக் தட்ன்னு நான் சொல்லிடுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ கடையோட ஃபிங்கர் டிப்ல தான் எல்லாமே வச்சிருக்க. ஆனா அது உனக்கு தெரியுங்கிற விஷயம் இங்க ராமச்சந்திரனுக்கு தெரிய வைக்க மாட்டேங்கிற. அப்ப நான் உன்ன தான பொறுப்பான பையன்னு சொல்லுவாங்க." "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ராகவன் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். நான் கைட் பண்ணேன்னா, அவன் சூப்பரா வந்து நடத்துவான். அவனுக்கும் இதெல்லாம் தெரியும். தெரியாமலாம் இல்ல. அவன் கான்சன்ட்ரேஷன் பண்றதில்ல. சும்மா நடிக்காதடா" அப்படின்னு சொல்லும்போது ராகவன் வந்துடுறாங்க. "ஏய் வீரா, உன்ன அப்பா வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க. நீ போய் என்ன ஏதுன்னு பாரும்மா" அப்படின்னு சொன்னோனே, "டேய் மாறா, நீ போய் வீராவ பைக்ல கொண்டு போய் விட்டுறா. அர்ஜென்ட்டா வந்து வர சொல்லியிருக்காங்களாம். கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல சேல்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து ட்ராப் ஆனதுனால தான் இது மாரி யோசிச்சுட்டு வீரா கிட்ட ஏதோ ஐடியா எதுவும் இருக்குமா? சேல்ஸ வந்து பழையபடி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வீராவும் மாறணும். அப்படியே வந்தோனே, கண்மணி வந்து பார்க்குறாங்க 2 பேரும் ஜோடியா வந்து மைக்ல வரத. சரி வந்துக்கங்க. வீரா மனசுல இப்போதைக்கு மாறன் இருக்காது. மாறன் மனசுல எப்படி இருந்தாலும் வீரா இருக்க வாய்ப்பே இல்ல. இது மாரி ஒரு விஷயம்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான், நான் காலையிலேயே வந்து சத்தியம் வாங்கிட்டேன்ப்பா. உன்னால தலைகீழ நடந்தாலும் எதுவும் நடக்க தெரியாது. பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஒரு தூண் பக்கம் சாஞ்சிட்டு இருக்காங்க. கடையோட சேல்ஸ்லாம் ட்ராப் ஆயிடுச்சு 2% கிட்ட. இது திட்டத்திட்ட வந்து பல லட்சம் ரூபாய் கிட்ட வந்து கம்மியாகுது. எதனாலன்னு தெரியுமா? பக்கத்து கடையிலலாம் ஆடி ஆஃபர்னு போயிட்டுருக்கு. அதனால தான் நம்ம கடையிலயும் ஆஃபர் போட சொல்றா அப்படின்னு கார்த்திக் மட்டும் கேட்குற மாரி நம்ம மாறன் வந்து ஐடியா வந்து குடுக்குறாங்க. அப்பா எனக்கு தெரிஞ்சு அக்கம் பக்கம் கடையெல்லாம் வந்து ஆடி ஆஃபர்னு அதிரடியா வந்து சேல்ஸ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போய்க்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "ஓ! நம்ம கடைய பத்திலாம் உனக்கு தெரிஞ்சிருக்காடா? அப்பா நானும் உங்க பையன் தானே. எனக்கு தெரியாதா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, மாறன் வந்து சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்காங்க. வீராவும் சொல்றாங்க, "ஆமா சார். நானும் கேள்விப்பட்டேன். அதனால தான் 2% வந்து கம்மியாயிருக்கு. நம்ப புது ஸ்டாக்க வச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து குடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பழச வந்து தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் 30% 40%ன்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ப அத பீட் பண்ணணும்னா, நம்ப ஒரே மாரி வந்து ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. அவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கடைக்கு வந்து ஆட் வச்சா சூப்பரா இருக்கும். இந்த விளம்பரத்தையும் அந்த மூலியமா 30% 20%ன்னு ஆஃபரையும் சொன்ன மாரி இருக்கும். பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் பிரைஸ்ன்னு சொன்ன மாரியும் இருக்குன்னு கார்த்திகிட்ட வந்து காதுல விழுவுற அளவுக்கு ஸ்டைலா, மாஸா, கெத்தா வந்து சொல்லிடுறாங்க நம்ப மாறன். உடனே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி. "எப்பா நம்ம கம்பெனிக்கு வந்து ஆட் வச்சா என்ன? ஆட்ல வந்து பெர்சன்டேஜ்ன்னு சொன்ன மாரி இருக்கும்ல ஆடி தள்ளுபடின்னு." "சரிடா நீ சொன்னது நல்லது தான். இப்பல்லாம் காம்படிஷனுக்கு இது மாரிலாம் பண்ணா தானே உண்டுங்கிற" மாரி ராமச்சந்திரன் புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போறாங்க. கண்மணிய கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க நம்ம வீரா. "என்னடி வந்தது அதுவுமா? கல்யாணத்த பத்தி பேசுவோன்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் கட கடன்னு சொல்லிட்டே இருக்க." "ஆமா கடைய பத்தி தானே பேசுறதுக்கு ராமச்சந்திரன் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கல்யாணத்த பத்தி பேசலாம். அவர் வந்து கூப்பிடவே இல்லையே. உனக்குன்னு பர்சனல்னு எதுவுமே இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, ராமச்சந்திரன் இருக்கிறப்ப நமக்கு என்னடி நம்ம அப்பா ஸ்தானத்துல இருந்து கல்யாணத்த அவர்